அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் 27ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 28ஆம் தேதி முதல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அமாவாசை திதி அன்று பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற பல வழிபாடுகளை மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் விரதங்கள், பூஜைகள் நாம் செய்வதுண்டு. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் பெரும்பாலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான மேன்மை அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் தங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது. ஆரோக்கியம் ரீதியாக சிறப்பாக காணப்பட்டாலும் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் கற்பனையில் கோட்டை கட்டி வாழ வேண்டாம். அதிக செலவு செய்யக்கூடாது. இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே சமயம் செலவுகள், சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். முயற்சிகள் ஒரு முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. அதற்கு தினமும் 10 நிமிடம் ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க. அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து கண்ணும் காணாமல் செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் தோற்றத்திலையும் சரி, புத்திசாலித்தனத்திலையும் சரி உங்களை மிஞ்ச யாராலும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடன் பணி புரிபவர்களால் சில நேரங்களில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையுமே நீங்கள் செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு பழி உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில்
பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மன கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். இல்லை சேமிப்பு இந்த காலகட்டத்தில் எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்பிலையும் சில நேரங்களில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தாங்க செய்யும். எதிர்காலத்திற்கு தேவையான யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உடனடியாக மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். தைரியத்தோடு இருக்க பாருங்க. இதையே நினைத்து கொண்டு பிரச்சனைகள் வந்தால் சோர்ந்து போயிடக்கூடாது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதனால் கவலை கொள்ள வேண்டாங்க. தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்ற கடமைகளை பாருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அன்றைக்கான வேலையை அன்றே முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த காலம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க. ஆனால் போக போக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 1000 முறை சிந்திக்கலாம். செய்ய தொடங்கினதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது. செய்துதான் ஆக வேண்டும். அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை மட்டும் அக்கறை காட்டுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது. எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்கள். உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்து கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது. அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ, செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா, நாம் எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும். யோசிக்காமல் ஒரு வேலையை செய்யக்கூடாது, சரிதான். அதற்காக யோசனை மட்டுமே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? அனுபவசாலிகளை உடன் வைத்து கொள்வது சால சிறந்தது. வாழ்க்கையில் முன்னேற என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க. அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும். தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது திருப்தியை தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்வீங்க. கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், ஈகோ பிரச்சனை வரவே கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல்
கவனம் இருக்கட்டும். முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க. வெயில் காலம் தொடங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தைரியம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களை மட்டம் தட்டியே வேலை வாங்கியவர்களிடத்துல துணிச்சலோடு பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கான சுதந்திரத்தை கேட்டு வாங்கி கொள்வீங்க. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்துல வந்துடும். தாழ்வு மனப்பான்மையை நீக்கி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல அத்தனை முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம்.